வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ பார்க்குறது என்னென்னா, நாம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற பவளமலை முருகன் கோவில். இந்த பவளமலை முருகன் கோவிலோட கும்பாபிஷேக நிகழ்வு, அந்த நிகழ்வு முடிந்த பிறகு நடக்கிற நிகழ்ச்சி தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த அன்னைக்கு ஃபுல்லாக விசேஷம்தான். எங்களால் அந்த கூட்டத்துக்குள்ளே போகவே முடியல. இது வந்து சாயங்காலம் ஒரு 7 மணி சுமாருக்கு மேலே போனோம். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. உண்மையிலுமே பார்க்கறக்கு அவ்வளோ அற்புதமாக எல்லாம் அலங்கரித்து வச்சுருந்தாங்க. கோவிலே மிக பிரம்மாண்டமாக அலங்கரித்து வச்சுருந்தாங்க. பாருங்கள், இந்த பவளமலை முருகன் கோவில் படிக்கட்டுகள் ரொம்ப அதிகம் இல்லை. ஒரு 100-150 படிக்கட்டுக்குள்ளே தான் இருக்குது, பெருசாக இல்லை. கோயில் ரொம்ப பழமையான கோயில். கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவிலேயே நம்ம பவளமலை முருகன் கோயில் வந்துடும். இப்போ நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா, அதாவது கோபிலேருந்து அத்தானி போகிற வழி, பாரியூர் போகிற வழி, இப்படி எது கேட்டாலும் சொல்லுவாங்க. எந்த ரோடு கேட்டாலும் அந்த ரோட்டில், பாரியூர் போகிற ரோட்டில் போனோம்னா, பாரியூருக்கு கொஞ்சம் முன்னாடியே ரைட் சைடில் பவளமலை முருகன் கோயில்னு ஒரு ஆர்ச் இருக்குது. நம்ம அந்த ஆர்ச் வழியாக உள்ளே போனோம்னாலும் பவளமலை முருகன் கோயிலுக்கு போயிடலாம். மிகவும் அற்புதமாக அந்த அன்னைக்கு கும்பாபிஷேக நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்குது. பாருங்கள், படிக்கட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சு கோயில்கிட்டவே வந்தாச்சு. ஆனாலும் இன்னும் அந்த கூட்டமெல்லாம் குறையவே இல்லை. கார் வழியாமல் நாம் மலை மேலே போகலாம். அன்னைக்கு நல்ல டிராஃபிக்கு, அதனால் காரில் 2 வீலர்லேயும் கூட போக முடியாத அளவுக்கு டிராஃபிக் ஆகி நின்று கிடந்தது ரோட்டில். அதனால் நாங்கள் படிக்கட்டு வழியாகவே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு வழியாக இப்போ நாங்கள் கோயில் மேலே ஏறிட்டோம். பாருங்கள், எங்களால் முழுசாக அந்த அன்னைக்கு கோயில் முழுதுமே சுற்றி காமிக்க முடியல. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுனாலையும் விசேஷ பூஜைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்ததுனாலையும் நாங்கள் கோயிலுக்கு எந்த அளவுக்கு எங்களால் எடுக்க முடியுமோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். பாருங்கள், எல்லாமே அலங்கரிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலுமே அவ்வளோ அற்புதமாக விளக்குகளால், கலர் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் தான் ஏகப்பட்ட படம் எடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, இந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம பவுனு தான் படத்தில் நம்ம பாக்கியராஜுன்னு ரோகிணி நடித்த படம். அந்த படத்தில் பவுனு தான் படத்தில் பாக்கியராஜுக்கு சாமி மாலை போட்டுட்டு காவடி எடுக்க சொல்லுவாங்க. அப்போ அவர் அருள் வந்தால் தான் காவடி எடுக்கணுன்னு, அவருக்கு அருள் வரலன்னா ரோகிணி சைடூசியால் குத்தி சத்தம் போட வைப்பார். உடனே சாமிக்கு அருள் வந்துருச்சு, எல்லாம் காவடி எடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிற சீனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரோகிணி மாமனை காணோம். அதனால் மாமன் சின்ன வயசுலேயே வெளியூருக்கு ஓடி போயிடுவோம். அப்படியே அந்த சூழ்நிலையில் மாமனை வேண்டி தவம் இருந்து படிக்கட்டில் மண்டி போட்டுகிட்டே மேலே ஏறுற மாதிரி சீனு. இதெல்லாமே இங்கே எடுத்தது தான். அதுவாக நாட்டாமை படத்தில் மிகவும் முக்கியமான ஒரு சீனு. பார்த்திங்கன்னா, நாட்டாமை படத்தில் மனோரமா குடும்பத்தை 18 வருஷம் தள்ளி வச்சுருவாங்க, ஊர் விட்டு தள்ளி வச்சுருவாங்க. அப்போ மனோரமா குடும்பம் 18 வருஷம் கழித்து ஊருக்குள்ளே வர்றப்போ
மேலே கோயிலுக்குள்ள வர கோயிலை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. அப்போ மனோரமாவோட பையன்தான் பொன்னம்பலம். பொன்னம்பலம் வந்துட்டு ஒருத்தர் இடுப்பில் துண்டு கட்டிட்டு வருவார். அவர் பார்த்து சத்தம் போட்டோன்னே டப்புன்னு துண்டை ஒத்துட்டு நடந்து போவோம். அப்படி அந்த மாதிரி சீனும் நம்ம இங்கே தான் எடுத்துருக்குறாங்க. அது போக நிறையா படத்தில் இந்த கோயில் வந்திருக்குது. நம்ம இன்றைக்கி அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். வந்து அந்த கோயிலோட விசேஷங்களையெல்லாம் பார்த்துட்டு பிரமிச்சு போய் நின்றுக்கிறோம். அந்தளவுக்கு அவ்வளோ அற்புதமாக கும்பாபிஷேகமெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நாம் வந்த நேரம் தான் முந்திரி வந்துட்டு போய்க்கிறாங்க. அப்போ தான் நாங்கள் வர மந்திரியோட கார் போச்சு. எந்த மந்திரிங்கிறது தெரியல. அதுபோக மந்திரி கூடவே முனிசிபாலிட்டி கமிஷனரு எல்லாமே வந்துட்டு போனாங்க. அந்த காரும் போச்சு. முனிசிபாலிட்டி தலைவர் அவங்க எல்லோரும் வந்தது. இப்போ நம்ம மேலே மலையை சுற்றியுமே கிட்டத்தட்ட எல்லாம் ரவுண்ட் அடித்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அலங்கரிச்சிருக்கிறாங்கன்னு. கோபுரமெல்லாம் சூப்பராக அலங்கரிச்சிருக்கிறாங்க. ஆனால் கோபுரத்தில் சாமிகளெல்லாம் எதுவுமே தெரியாத அளவுக்கு பூரா கலர் லைட் செட்டிங் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நாம் கோவில் அழகு எப்படி இருக்குதுன்னு இன்னொருக்கா அந்த அலங்காரமெல்லாம் இல்லாமல் இருக்கிறப்போ போய் நீட்டாக எடுத்து போடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த கும்பாபிஷேக நிகழ்வை எடுத்தோம். அதை பற்றி தான் போட்டிருக்குறோம். பாருங்கள், கோவில் வந்து ரொம்ப உயரமெல்லாம் இல்லை, அளவான உயரம்தான். நம்ம வேனு காரு இதெல்லாம் மேலேயே வந்துக்கலாம். பஸ்ஸு வர முடியுமா இல்லைன்னு தெரியல. ரோடும் அமைச்சிருக்கிறாங்க, தார் ரோடும் அமைச்சிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இப்போது நாம் கோயிலை பூரா சுற்றி காமிச்சாச்சு முடிஞ்ச வரைக்கும். இனி கீழே இறங்க வேண்டியது தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சுற்றி காமிச்சாச்சு. இனி நாம் திரும்பவும் படிக்கட்டு வழியாக தான் இறங்கி ஆகணும். ஏன்னா வண்டி நம்ம கீழே நிறுத்திட்டு வந்துட்டோம். அதனால் படிக்கட்டு வழியாக தான் இறங்கி ஆகணும். விநாயகர் கும்பிட்டாச்சு. இன்னைக்கு கீழே இறங்க வேண்டியது நீ பாக்கி பாருங்க. முன்னாடி கோபுரம் எப்படியே இறங்கலாம். கீழே இறங்குறவங்க தான் உண்மையிலையுமே இந்த லைட் செட்டிங்கெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது பார்க்குறக்கு. மேலே இறப்ப கூட இந்த லைட் செட்டிங் அவ்வளோக்கா தெரியல. கீழே இறங்குறப்ப பாருங்கள், உங்களுக்கு நல்லா அழகாக தெரியுது. இந்த வழியில் தான், அதாவது மனோரமா கீழே மேலே வரப்போ கீழே விழுந்துருவாங்க நாட்டாம் படத்தில். அப்போ பெரிய சரத்குமார் முதல்ல வருவார். அவரும் குஷ்பு பார்த்துட்டு முதலோட சங்கடமாக இருந்தாலும் அந்த ஊர் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு அவர் போயிடுவார். பின்னாடி வர சரத்குமாரும் மீனாவும் வருவாங்க. அப்போ மீனா வந்து டப்புன்னு உடனே ஓடி போய் காப்பாற்றலான்னு நினைப்பாங்க. அந்த டைமில் ஊர் கட்டுப்பாடு அவங்கள ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மனோரமா தண்ணின்ட்டு கீழே படுத்துட்டு கத்துவாங்க. அப்போ அந்த டைமில் ஐயர் ஒருத்தர் வந்து மேலே குடத்தில் தண்ணி கொண்டு வருவார். இப்போ சரத்குமார் வந்து கரெக்டாக அந்த ஐயர் நடந்து வரும்போது ஆப்போசிட்டில் நடந்து படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி வருவார்.
அப்படியே தண்ணி குடத்தை தட்டி விட்டுருவார் சரத்குமார், சின்ன சரத்குமார். தட்டி விட்டோன்னா அந்த தண்ணி குடம் அப்படியே உருண்டு உருண்டு போய் கரெக்டாக மனோரமா இருக்கிற இடத்துக்கே போய் அங்கே மனோரமாவுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த படிக்கட்டு தான் இப்போ நம்ம பார்த்தது. இப்போ நம்ம கீழே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மீண்டும் படிக்கட்டை ஒரு தடவை திரும்பி பார்க்குறோம். ஆமாண்டா, இப்படி ஒரு வழியாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நம்ம கோயிலெல்லாம் எடுத்து காமிச்சிட்டோம். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் ஒரு முறை முடிஞ்சதுன்னா இந்த பவளமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போனீங்கன்னா அப்படியே அங்கேயே பவளமலை முருகன் கோவில் அருகிலேயே பார்த்தீங்கன்னா பாரியூர் குண்டத்து காளியம்மன் கோயில் இருக்குது. அங்கேயே ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா பச்சைமலை முருகன் கோயிலும் இருக்குது. எல்லாமே கோயில் சுற்றி பக்கம் பக்கமாகவே இருக்குது. நிறைய கோயில் இருக்கிற இடம் கோபிச்செட்டிப்பாளையம். அதே நேரத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு நீங்கள் அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு மீண்டும் மீண்டும் வர தூண்டும் அளவுக்கு அந்தளவுக்கு அற்புதங்கள் நிறைந்த விவசாய பூமி. ஒரே விவசாயமாக தான் காட்சியளிக்கு. நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க, பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு. முருகர். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.